ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2111. ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் ஆரண்யாவின் கையை பிடித்தபடி முன்னோக்கி நடந்தான். கபீரின் அருகே வந்தபோது அவனை பார்த்து அமைதியாக, எப்படி இருக்க நண்பா என்று கேட்டான். ஜெயசமரன் அங்கிருந்து நகர்ந்த உடனே கபீர் தன் அருகில் நின்றிருந்தவனை தள்ளிவிட்டு மகிழ்ச்சியில், பாத்தியா பாத்தியா நீ சமரன் ஜெயந்தன் என்ன நண்பன்னு சொல்லிட்டான். நான் அவனோட நெருக்கமான நண்பன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க யாருமே அதை நம்ப தயாரா இல்லையே. இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதா என்று கேட்டான். இந்நேரத்தில் ஜெயசமரனும் ஆரண்யாவும் தொடர்ந்து முன்னேறினர். நகரத்தின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் ஜெயந்தன் குடும்பத்தின் பழைய வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. ஏனெனில் ஜெயந்தன் குடும்பத்தின் பெரும்பாலானோர் ஜெயந்தன் குழுவில் சேர்வதற்காக அங்கிருந்து சென்று விட்டனர். உண்மையில் அந்த பழைய வீட்டில் மிகச் சிலரே எஞ்சியிருந்தனர். இருப்பினும் ஜெயசமரன் வாசலை அடைந்து மெதுவாக தட்டினான். சில நொடிகளில் ஒரு வேலைக்காரன் கதவை திறந்தான். ஜெயசமரனை பார்த்தவுடன் அவன் ஒரு கணம் அசைவின்றி நின்றான். பிறகு அடுத்த நொடியில் அவன் உற்சாகமாக உள்ளே திரும்பி, சமரன் தம்பி திரும்ப வந்துட்டாரே, எல்லாரும் வாங்க, சமரன் தம்பி திரும்ப வந்துட்டாரே என்று கத்தினான். அந்த குரல் வீட்டின் அமைதியை உடைத்தது. உடனே உள்ளிருந்து மக்கள் வரத் தொடங்கினர். வீட்டில் இவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காததால் ஜெயசமரன் ஆச்சரியமடைந்தான். வாசலில் நின்றிருந்த அவனை பார்த்த அனைவரின் கண்களிலும் அளவற்ற மகிழ்ச்சி தெரிந்தது. அப்போது நடுத்தர வயதுடைய ஒருவர் முன்னே வந்து, மகனே, நீ திரும்பி வந்துட்டியா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டார். அந்த மனிதரை பார்த்ததும் ஜெயசமரன் மகிழ்ச்சியுடன் அவரை அணைத்துக் கொண்டான். அவர்தான் ஜெயசமரனின் பெரியப்பா ஜெயநந்தன். பல ஆண்டுகளாக குடும்பத்தின் பழைய வீட்டை கவனிப்பதற்காக அவர் பவேரியாவிலேயே தங்கி வந்தார். உடனே ஜெயநந்தனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் கொஞ்சம் உணர்ச்சியுடன், சமரா, கடைசியா நீ நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்ட மகனே. நீ இந்த இடத்தையும் உன் பெரியப்பாவையும் சுத்தமா மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன் என்றார். பிறகு ஜெயநந்தன் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். பவேரியாவில் இருந்தாலும் ஜெயசமரனின் வீரச் செயல்கள் பற்றி அவர் தொடர்ந்து கேட்டு வந்தார். உண்மையில் தனது மகன் முழு ஜெயந்தன் குடும்பத்திற்கும் பெருமை என்று அவர் அனைவரிடமும் பெருமையுடன் கூறி வந்தார். பின்னர் உணர்ச்சி வசப்பட்ட ஜெயசமரன் ஆரண்யாவை நோக்கி, அரண்யா, இவர் என்னோட பெரியப்பா ஜெயநந்தன், நீ இவரை மாமான்னு கூப்பிடலாம் என்றான். இதை கேட்டதும் ஆரண்யாவின் முகம் தர்ம சங்கடத்தால் மெதுவாக சிவந்தது. பிறகு அவள் உடனே கைகூப்பி, வணக்கம் மாமா என்றாள். அவளது மென்மையான குரல் கேட்டவுடன் ஜெயநந்தனின் பார்வை ஆரண்யாவின் மீது நிலை பெற்றது. அடுத்த நொடியில் அவரது முகம் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தது. உடனே அவர் உள்ளே நோக்கி, ஏய், எல்லாரும் இதை கேளுங்க, நம்ம வீட்டு மருமகன் வந்தாச்சு. சீக்கிரம் இனிப்பு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. மருமகளே, நீதான் ஆரண்யாவா? ஜெயதீபம் உன்னை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்கான். உண்மையாவே சொல்ற சமரா, உன்னோட தேர்வு கூட ரொம்ப பிரமாதம் தான். நீ இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நீ அன்னைக்கு எப்படி விட்டுட்டு போனியோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் உன் அறைய அப்படியே வச்சிருக்கோம். அதாவது தினமும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதை பத்தி நீ கவலைப்படாத என்றார். ஜெயநந்தனின் இந்த உற்சாகமான வரவேற்புக்கு தயாராக இல்லாத ஆரண்யா மேலும் தர்ம சங்கடத்தில் முகம் சிவந்தாள். இருப்பினும் அவள் மனதிற்குள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலை மெதுவாக அமைதியாக மாற ஜெயசமரன் ஜெயநந்தனுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். பின்னர் அவன் ஆரண்யாவை அழைத்துக் கொண்டு முதலில் தனது அறையை காட்டினான். அந்த அறை பல ஆண்டுகள் கடந்திருந்தாலும் அவன் விட்டுச் சென்றது போலவே பராமரிக்கப்பட்டிருந்தது. அதை கவனித்த ஆரண்யா மெதுவாக புன்னகைத்தாள். அதன் பிறகு ஜெயசமரன் அவளை வீட்டின் பின்புறம் அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு பெரிய பாதை காட்டிற்குள் செல்லும் வகையில் விரிந்திருந்தது. அந்த காட்டில் இருந்த மரங்களும் புதர்களும் தாமாகவே வளர்ந்து அடர்த்தியாக மாறியிருந்தன. அந்த இடத்தை கவனமாக பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் பழைய நினைவுகள் மீண்டும் தோன்றின. சிறிது தூரம் நடந்தபோது மிகவும் பழமையானதாக தோன்றிய சில குச்சிகள் அவன் பார்வையில் பட்டன. அவற்றை கண்டதும் அவன் மெதுவாக புன்னகைத்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பயிற்சிக்கு பயன்படுத்திய குச்சிகள் அவைதான். அவற்றில் ஒன்றை மெதுவாக எடுத்துக்கொண்ட ஜெயசமரன் தொலைவில் பார்த்தபடி, எவ்வளவு பெரிய பயணம் இது! இங்க ஆரம்பிச்சு எங்கெங்கோ சுத்திட்டு கடைசியில திரும்பவும் இங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு என்றான். அடுத்த சில நாட்களில் ஜெயசமரன் பவேரியா நகரிலேயே தங்கியிருந்தான். அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்குள் எழவில்லை. ஒவ்வொரு நாளும் அமைதியாக கழிந்தது. அந்த அமைதியான தருணங்கள் அவனுக்கு மிகவும் முக்கியமானவை என்பதை அவன் ஆழமாக உணர்ந்திருந்தான்.
இதற்கிடையில் சமரனும் வித்யாவும் தலைநகரத்திற்கு சென்று ஜெயதீபனையும் ஜெயசமரனின் தாயாரையும் பவேரியாவுக்கு அழைத்து வந்தனர். அவர்கள் திரும்பி வந்தவுடன் அனைவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டனர். சமீபத்தில் நடந்த அனைத்தையும் சமரன் ஏற்கனவே ஜெயசமரனின் பெற்றோரிடம் கூறியிருந்தார். அதனால் ஜெயசமரனின் தாயார் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். எப்போதும் வீட்டிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கும் ஜெயசமரன் இப்போது வீட்டில் அமைதியாக ஓய்வெடுக்க விரும்பியது அவருக்கு புதிதாக தோன்றியது. அப்போது ஜெயதீபன் ஜெயசமரனை அணைத்துக் கொண்டு, சமரா, இந்த உலகத்துல சில பிரச்சனைகளை யாராலையும் தீர்க்க முடியாது. உன் உழைப்பு வீண் போகலப்பா. உன்னால நம்ம குடும்பம் நாங்க கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிருக்கு. உன்னை நினைச்சு நாங்க எப்பவுமே பெருமைப்படுவோம். உன் பெத்தவங்க நாங்க எப்பவும் உன் கூடவே இருப்போம். இந்த உலகத்தையே காப்பாத்தணுங்கிற பொறுப்பை உன் மேல போட்டுக்கிட்டு நீ கஷ்டப்பட தேவையில்லை. சில நேரங்கள்ல எல்லாமே நம்ம கைய மீறி போயிடும். நாம அந்த எல்லாம் வல்ல இறைவனோட விருப்பத்துக்கு தான் கட்டுப்படணும் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் கண்ணீரை மெதுவாக துடைத்தான். பின்னர் அவன் அமைதியான புன்னகையுடன் தனது தந்தையை நோக்கி பார்த்தான். அவர் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த நேரத்தில் சமரன் அந்த இடத்தை பார்த்து புன்னகைத்து ஜெயசமரனை நோக்கி, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நீ அந்த பண்டைய மந்திரக்கல்லை இங்க தான் கண்டுபிடிச்ச இல்லையா? அப்பதான் உன் மேல எனக்கு முதலா ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. எது எப்படியோ வீரா எங்க கூட வரணும்னு ஒத்த கால நின்னான். அந்த பிடிவாதக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் உடம்புல இருக்கிற அந்த பண்டைய குறியீட்டை எடுத்து மகாஞானிகள் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னான். ஆனா அப்படி செஞ்சா அவன் ரொம்ப பலவீனமாயிடுவான்னு சொல்லி நான் தான் அவனை தடுத்து நிறுத்தினேன் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் புன்னகைத்து, அண்ணா, அன்னைக்கு மட்டும் நான் உங்களை சந்திக்கலன்னா என் வாழ்க்கை என்னை எங்க கூட்டிட்டு போயிருக்குன்னே தெரியல. இல்லனா நான் எங்கேயுமே போயிருக்க மாட்டேனோ என்னவோ. அது சரிண்ணா, என்னால இப்ப மாவீரன் ஆக முடியாது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டான். இதை கேட்ட சமரன் ஒரு பெருமூச்சு விட்டு, கடைசியா எங்க ஆட்களோட உதவியால ஆச்சாரிய விருமன் கிட்ட பேசிட்டேன் ஜெய். இப்போதைக்கு ஹீமவாகினியில எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என் குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனா ஒரு கெட்ட செய்தி என்னன்னா, ஆதிவேந்திரத்தை சுத்தி இருக்கிற கோள்கள் எல்லாம் இப்போ சிதைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா அந்த அடிமைகளின் தலைவனோட விழிப்புணர்வால விநாசராஜனோட விழிப்புணர்வும் இப்ப வேகம் எடுத்திருக்கு. அவன் விழிச்சுக்கிற காலம் ரொம்ப தொலைவில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை விட ரொம்ப மோசமான செய்தி என்னன்னா ஜெய், அந்த 3வது மாவீரன் யாருன்னு நமக்கு இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. விருமன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஆதிபுராவுக்கு செய்தி அனுப்ப சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பவும் ஹீமவாகினிக்கே போனாலும் போயிடுவேன் ஜெய் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். ஏனெனில் இப்போது அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. பிறகு அவன் பார்வை வித்யாவை நோக்கி திரும்பியது. அவள் இப்போது மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். அதை பார்க்கும்போது அவள் தனது பண்டைய இருள் குறியீட்டை இருள் மகாஞானிக்கு அளித்திருந்தாள் என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு சமரன் சூழ்நிலையை லகுவாக்கும் விதமாக, சரி, அடுத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க நிம்மதியா இருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, இந்த தொல்லைங்க மட்டும் முடிய போறதே இல்ல. ஒருவேளை அந்த பன்னிராணி ஜெயிச்சிட்டா அவளே ஒரு மாவீரன் ஆயிடுவா. அதுக்கப்புறம் விநாசராஜன் விழிச்சுக்காம இருக்க என்ன பண்ணணுமோ அதை செய்யலாம். ஆனா அவ தோத்துட்டா நிலைமை நம்ம கை மீறி போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் யாராலையும் அந்த விநாசராஜனை தடுக்க முடியாது என்றான். அந்த வார்த்தைகளுக்கு பிறகு அந்த இடத்தில் மீண்டும் ஒரு அமைதியான சூழல் நிலவியது. அதைத் தொடர்ந்து நாட்கள் நகர்ந்து கொண்டே போனது. அந்த வீடு மெதுவாக உயிர் பெற்றது போல பிரகாசிக்க தொடங்கியது. ஜெயந்தன் குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் ஜெயந்தன் குழுவைச் சேர்ந்த பலரும் திரும்ப அழைக்கப்பட்டதால் வீடு மீண்டும் பழைய மகிழ்ச்சியை அடைந்தது. உலகை காப்பாற்றும் பொறுப்பு இனி தனது தோள்களில் இல்லை என்ற உணர்வு ஜெயசமரனின் மனதையும் சற்றே லகுவாக்கியது. அதனால் நீண்ட காலத்திற்கு பிறகு அவனுக்கு உண்மையான ஓய்வு கிடைத்தது. இவ்வாறு அமைதியான நாட்கள் நகர்ந்தபடியே கண்ணிமைக்கும் நேரத்தில் 1 மாதம் கடந்துவிட்டது. அந்த நாளில் ஜெயசமரன் ஒரு மலையுச்சியில் அமைதியாக அமர்ந்து மெதுவாக நகரும் மேகங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அதோடு கடந்த 1 மாதத்தில் அவன் ஒரு முறை கூட பயிற்சி செய்யவில்லை. விதி தனது பாதையை மாற்றிவிட்டது போல அவனுக்குள் பல எண்ணங்கள் எழுந்தன. அந்த எண்ணத்தில் அவன் மூழ்கியிருந்த போது பின்னால் காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்த ஜெயசமரன் வித்யா தன்னிடம் வருவதை கவனித்தான். வழக்கமாக இருண்ட அரண்மனையில் அணியும் கருப்பு உடையை அணியாமல் அந்த நாள் வித்யா ஜெயந்தன் குடும்பத்தின் மகளைப் போல எளிமையான உடையில் வந்திருந்தாள். அவள் மெதுவாக அருகில் வந்து, சமரனண்ணா, அன்னைக்கு நடந்ததை நினைச்சு இன்னும் கோபமா இருக்கீங்களா என்று கேட்டாள். அப்போது அவளது குரலில் கவலையும் அன்பும் கலந்திருந்தது. அதற்கு ஜெயசமரன் ஒரு மெல்லிய புன்னகையுடன், இல்ல வித்யா, எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லை, ஒரு சின்ன வருத்தம், அவ்வளவுதான்
ஏன்னா இத்தனை வருஷமா நான் போட்ட உழைப்பெல்லாம் வீணாயிடுச்சோன்னு தோணுது. நாம நினைச்சு கூட பார்க்காத ஒரு பாதையில விதி நம்மள கூட்டிட்டு போகும்போது அது ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு என்றான். அவனது வார்த்தைகள் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் இருந்த சோர்வு தெளிவாக தெரிந்தது. அதை கேட்ட வித்யா உடனே உற்சாகத்துடன், அப்படியெல்லாம் இல்ல சமரனண்ணா, நீ எவ்வளவோ விஷயங்களை மாத்தியிருக்க. என்னோட கண்ணுக்கு நீதான் இந்த அக்னி சரிதாவோட மிகச் சிறந்த, ரொம்ப தைரியமான மாவீரன். ஒரு காலத்துல கிருபன் நம்ம குடும்பத்தை எவ்வளவு கேவலமா பேசினான். அப்பெல்லாம் அவனை யாராலும் தொடக்கூட முடியாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அவன் மேல அவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அவனுக்கு ஒரு சின்ன கீறலை கூட எங்களால உண்டாக்க முடியல. ஆனா உன்னோட உழைப்பும் விடாமுயற்சியும் தான் கடைசியில ஜெயிச்சுது. உனக்கு தெரியுமா, நீ கிருபனை கொன்னுட்டேன்னு செய்தி வந்தப்போ நம்ம குடும்பத்திலேயே அப்பா தான் அதிகமா அழுதாரு. மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, நீதான் நம்ம குடும்பத்தோட கதாநாயகன் என்றாள். வித்யாவின் வார்த்தைகள் மெதுவாக ஜெயசமரனின் மனதை தொட்டன. அப்போது அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மீண்டும் தோன்றியது. அந்த நேரத்தில் அங்கு சமரன் வந்தடைந்தான். அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தபடியே, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவில் இருக்கிற இந்த அழகான நேரத்தை கெடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா ஜெய், எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அசுர கடல்ல அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாவே அவங்களோட முயற்சியை ஆரம்பிக்க போறாங்களாம் என்றான். அந்த செய்தி எதிர்பாராததாக இருந்ததால் ஜெயசமரன் ஒரு கணம் உறைந்து போனான். இதுவரை அந்த விஷயத்தை அவன் யோசிக்கவில்லை. பின்னர் நீண்ட மௌனத்திற்கு பிறகு அவன் மெதுவாக நிமிர்ந்து பார்த்து புன்னகையுடன், அப்படின்னா நானும் எனக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவங்க வழியில இல்லைன்னா என்ன, எனக்கான பாதையை நானே உருவாக்கிப்பேன். ஆனா எது எப்படியோ எனக்கு நெருக்கமானவங்கள கடைசி வரைக்கும் நான் நிச்சயம் காப்பாத்துவேன் என்றான். அப்போது அவனது குரலில் அமைதியான உறுதி இருந்தது. இதற்கிடையில் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் அசுரக்கடலின் வானத்தில் பலர் கூடியிருந்தனர். அவர்கள் அனைவரும் அங்கு திரண்டதற்கு காரணம் மிக முக்கியமானது. அந்த நாள் பண்டைய மகாஞானிகளில் ஒருவரான பனிராணி அத்வைத நிலையை அடைவதற்கான தனது தேடலை தொடங்கவிருந்தாள். உலகில் உள்ள அனைத்து மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரே நம்பிக்கை இரண்டாம் குறியீடுகளின் மூதாதையர், அல்லது இன்னும் சரியாக சொன்னால் இரண்டாம் மாவீரன்தான் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அந்த நிலையை அடைய முதலில் அத்வைத நிலையை அடைய வேண்டும் என்பதும் தெளிவாக இருந்தது. அதனால் அங்கு கூடியிருந்த அனைவரும் கவலையுடன் வானத்தை உற்று நோக்கினர். அதே நேரத்தில் பனிராணியும் அமைதியாக வானத்தை பார்த்தாள். அப்போது அவளது மனதில் அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் அடிமைகளின் தலைவனை வெளிப்படுத்தவிருந்த ஒரு பிளவு உருவாகி கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. அதோடு குறியீடுகளின் மூதாதையரால் இடப்பட்ட முத்திரை பலவீனமடைந்து வருவதையும் அவள் உணர்ந்திருந்தாள். பின்னர் ஜரீனா மெதுவாக தனது பார்வையை ஜீவ மரண மகாஞானி பக்கம் திருப்பி, ஆரம்பிப்போம் என்றாள். அந்த தருணத்தில் அவளது குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அது ஒரு பெரிய பனிக்கட்டியைப் போல குளிர்ந்திருந்தது. அது பார்க்க தன் காதலனிடமிருந்து விலகுவது என்ற மிக கடினமான முடிவை அவள் ஏற்கனவே எடுத்துவிட்டாள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஜரீனாவை அத்தகைய நிலையில் கண்ட மகாஞானிகள் அனைவரும் திகைத்து போனார்கள். அப்போது ஏதோ ஒன்றை உணர்ந்த பரிமாண மகாஞானி திடீரென, அந்த சமரன் பையன் 3வது சோதனையை ஜெயிக்க போறான்னு என்னால உணர முடியுது என்றான். அந்த வார்த்தைகள் ஒலித்தவுடன் அங்கு நிலவிய அமைதி இன்னும் கனமாக மாறியது. அத்தியாயம் 2112. ஜரீனா எதையும் கேட்காதது போல தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். ஆனால் சில கணங்களில் பரிமாண மகாஞானி உச்சரித்த பெயர் அவளது மனதை தொட ஒரு விசித்திரமான சக்தி அவள் உடல் முழுவதும் மெதுவாக பாய்ந்தது. அந்த சூழலில் அக்னி மகாஞானி பெருமூச்சு விட்டபடி, எனக்கு என்னவோ நாம ஏன் சமரனை இதை முயற்சி பண்ண விடக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா அவனோட திறமை என்னன்னு அவன் ஏற்கனவே நிரூபிச்சிட்டான். சொல்ல போனா இத்தனை வருஷமா அவன் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய சக்தியை அடைஞ்சதே இந்த இடத்துக்கு வந்து உலகத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல நாம ஏன் அவனை தடுக்கணும் என்று அமைதியான குரலில் கேட்டார். அந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்தபடியே இருந்தபோது ஜீவமரண மகாஞானி லேசான எரிச்சலுடன், நீ கொஞ்சம் கம்மியா பேசினா நல்லா இருக்கும் அக்னி மகாஞானி என்றாள். பின்னர் அவள் ஜரீனாவை பார்த்து உதவியற்ற பெருமூச்சு விட்டாள். ஏனெனில் இது ஜெயசமரனுக்கு கடினமான நேரம் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அதே நேரத்தில் பனிராணிக்கும் இதுவே மிகவும் கடினமான தருணம் என்பதும் அவளுக்கு தெளிவாக தெரியும். அதன் பின் பனிராணி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டாள். சில கணங்கள் மௌனம் நிலவிய பின் மென்மையான குரலில், நாம் ஆரம்பிக்கலாம் என்றாள். பின்னர் கிழக்கு நோக்கி பார்த்தவள் தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு மெதுவாக காற்றில் மேலே உயர்ந்தாள். அவள் உயர்ந்த அந்த கணத்தில் அங்கிருந்த அனைவரும் தன்னிச்சையாக அமைதியாகினர்.
அதைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைத்து மகாஞானிகளும் அவளைச் சுற்றி வட்டமாக அமர்ந்தனர். அப்போது பனிராணி அவர்களின் மையத்தில் இருந்தாள். சில நொடிகளில் அவர்கள் அனைவரும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். பிறகு அந்த காட்சி மெதுவாக பிரம்மாண்டமாக மாறியது. அதன் பின் பனிராணி மெல்லிய குரலில், "நாம் ஆரம்பிக்கலாம்" என்றாள். பின்னர் கிழக்கு நோக்கி பார்த்தவள் தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு மெதுவாக காற்றில் மேலே உயர்ந்தாள். அவள் உயர்ந்த அந்த கணத்தில் அங்கிருந்த அனைவரும் தன்னிச்சையாக அமைதியாகினர். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைத்து மகாஞானிகளும் அவளைச் சுற்றி வட்டமாக அமர்ந்தனர். அப்போது பனிராணி அவர்களின் மையத்தில் இருந்தாள். சில நொடிகளில் அவர்கள் அனைவரும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். பிறகு அந்த காட்சி மெதுவாக பிரம்மாண்டமாக மாறியது. அதன் பின் பனிராணி மெல்லிய குரலில், 8 மாபெரும் பண்டைய குறியீடுகளின் சக்திகள்" என்றாள். உடனே அங்கே பலத்த காற்றின் ஓசை எழுந்தது. பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிகள் தோன்றத் தொடங்கி அந்த வட்டத்தின் மேலே மிதந்தன. அவற்றின் பிரகாசம் குறைந்தபோது அவை உண்மையில் பண்டைய குறியீடுகள் என்பதை அனைவரும் தெளிவாக கண்டனர். அப்போது அருகில் நின்றிருந்த இனியாவும் தனது கை முத்திரையை மாற்றினாள். உடனே அவள் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒளி மெதுவாக குவிந்து அவளை ஒரு கருப்பு வெள்ளை பண்டைய குறியீடாக மாற்றியது. இதன் மூலம் 8 பண்டைய குறியீடுகளும் அளவற்ற சக்தியுடன் வட்டத்தின் மேல் மிதந்தன. அதைத் தொடர்ந்து சில கணங்கள் கழித்து ஜரீனா உறுதியான குரலில், "பட்டியலில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த புதையல்கள்" என்றாள். அவள் இதைச் சொன்னவுடனே பண்டைய கல், காற்றுக்கல், இருண்ட வாள், பண்டைய மன்னனின் அழிவு நிலை மற்றும் பிற பல பண்டைய புதையல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றின. பிறகு அவை அனைத்தும் பண்டைய குறியீடுகளைச் சுற்றி ஒளிரும் வட்டத்தை உருவாக்கின. அப்போது அந்த குறியீடுகளிலிருந்தும் புதையல்களிலிருந்தும் வெளிப்பட்ட ஒளி விரைவாக பரவி ஜரீனாவை மையமாக கொண்ட பெரிய ஒளிவட்டமாக மாறியது. அதை பார்த்த ஜரீனா தனது கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கினாள். அதைத் தொடர்ந்து அனைத்து அவதார் நிலை வீரர்களும் தங்கள் முத்திரைகளை மாற்றினர். அதனால் அவர்களின் அளவற்ற சக்திகள் வெளிப்படத் தொடங்கி சுற்றியுள்ள கடலில் பிரம்மாண்டமான அலைகள் எழுந்தன. பிறகு அந்த சக்தி அனைத்தும் வட்டத்திற்குள் பாய்ந்து அதை நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக மாற்றியது. அதோடு அந்த வட்டம் மேலும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. இறுதியில் எண்ணற்ற ஒளிகளாக மாறிய அந்த சக்திகள் ஜரீனாவை நோக்கி பாயத் தொடங்கின. அதே நேரத்தில் பண்டைய மகாஞானிகள் தங்கள் முத்திரைகளை மாற்றிய போது அவர்கள் தங்கள் சொந்த சக்திகளையும் ஜரீனாவின் உடலுக்குள் அனுப்பினர். அந்த அபாயகரமான சக்தி பனிராணியின் உடலை மெதுவாக மூடத் தொடங்கியது. அப்போது பனி அவள் உடல் முழுவதும் பரவியது. அதைத் தொடர்ந்து மயக்கம் நெருங்குவதை அவள் உணர்ந்தாள். ஆனால் முழுமையாக சுயநினைவை இழப்பதற்கு முன் அவள் கிழக்கு நோக்கி ஒரு கடைசி பார்வையை செலுத்தினாள். உடனே அவளது கண்களில் ஒரு விசித்திரமான உணர்ச்சி மின்னியது. பின்னர் அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. இறுதியில் ஜரீனாவின் உடல் முழுவதும் பனியால் மூடப்பட்டு ஒரு பனிச்சிலையாக மாறியது. இருப்பினும் யாரும் ஓய்வெடுக்கவில்லை. மாறாக அனைவரும் தொடர்ந்து அந்த வட்டத்திற்குள் சக்திகளை அனுப்பிக் கொண்டே இருந்தனர். அதே நேரத்தில் நம்பிக்கை நிறைந்த கண்களுடன் அவர்கள் அனைவரும் அந்த பனிச்சிலையையே பார்த்தனர். ஏனெனில் அது உண்மையில் அவர்களின் உயிர் பிழைப்பதற்கான கடைசி நம்பிக்கையாக இருந்தது. அசுர கடலில் இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஜெயசமரன் பவேரியா நகருக்கு பின்னால் இருந்த குன்றின் உச்சியில் தனியாக அமர்ந்திருந்தான். அப்போது சுற்றியிருந்த மேகங்களை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த தருணத்தில் அவனது இதயம் மிகவும் அமைதியாக இருந்தது. அதோடு தூரத்தில் இருந்த ஆரண்யாவையும் மற்றவர்களையும் பார்த்தபடி அவன் மெதுவாக கண்களை மூடத் தொடங்கினான். அவதார் சோதனைகள் உள்ளுக்குள்ளேயே நடத்தப்பட்டதால் பூமி அதிரும் வெடிப்பு எதுவும் ஏற்படவில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு அவதார் நிலை வீரரும் அத்தகைய சோதனைகளை செய்ய அஞ்சினர். ஏனெனில் சோதனையின் போது ஒருவர் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கினால் அதிலிருந்து வெளியேறுவது சாத்தியமற்றதாகும். பின்னர் உடல் எலும்புக்கூடாக அழுகும் வரை அந்த நபர் சிலையாகவே இருக்க வேண்டும். பனிராணியை தவிர ஒரே நேரத்தில் 3 அவதார் சோதனைகளில் தேர்ச்சி பெற்றவர் வேறு யாரும் இந்த உலகில் இல்லை. ஜெயசமரன் கண்களை மூடிய அந்த கணத்தில் அவனைச் சூழ்ந்திருந்த சக்திகள் அனைத்தும் மறைந்தன. அதோடு முன்னேறி வந்த மேகங்கள் மலையை நெருங்கி அந்த பகுதியை மெதுவாக மூடின. அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் ஜெயசமரன் உலகிலிருந்தே மறைந்து விட்டது போல தோன்றியது. அப்போது அருகிலிருந்த குன்றிலிருந்து அவன் அவதார் சோதனைக்கு தயாராகும் காட்சியை அங்கிருந்த அனைவரும் அமைதியாக கவனித்தனர். பின்னர் சமரன் தனது கையை அசைத்தான். உடனே மலை உச்சியை சுற்றி சக்தி வாய்ந்த கவசம் ஒன்று உருவானது. அந்த கவசம் ஜெயசமரனை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டது. அதன் பின் சமரன் பெருமூச்சு விட்டபடி, "இனிமே ஜெய் எல்லாத்தையும் அவனே தான் பார்த்துக்கணும். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க போய் பயிற்சி எடுத்துக்கலாம்" என்றான். சமரனின் வார்த்தைகள் அமைதியாக காற்றில் கரைந்த போது அருகில் நின்றிருந்த வித்யாவும் ஆரண்யாவும் மெதுவாக ஒப்புக்கொண்டனர். அதன் பின் ஆரண்யா மலை உச்சியை நோக்கி சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். பின்னர் எந்த சத்தமும் இல்லாமல் அவளும் மறைந்து விட்டாள். அந்த தருணத்திற்கு பிறகு
அவர்களால் செய்ய முடிந்த ஒரே செயல் காத்திருப்பதுதான் என்பது அனைவருக்கும் தெளிவானது. அதைத் தொடர்ந்து காலம் மெதுவாக நகர்ந்தது. ஆனால் அந்த நேரம் செல்ல செல்ல உலகம் முழுவதும் பதட்டம் அதிகரித்தது. ஏனெனில் ஒவ்வொரு கணமும் அடிமைகளின் தலைவனின் வருகை நெருங்கிக் கொண்டிருப்பதாக மக்கள் உணரத் தொடங்கினர். இந்த உணர்வு எல்லா இடங்களிலும் பயத்தை பரப்பியது. பலர் நம்பிக்கையுடன் ஹீமவாகினி மக்களிடம் சென்று உதவிக்காக மன்றாடினர். ஆனால் அதற்கு பதிலாக ஹீமவாகினி மக்கள் தாங்களே அங்கே சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு இன்னும் வழியில்லை என்றும் வெளிப்படுத்தினர். அதனால் முழு உலகின் நம்பிக்கையும் அசுர கடலில் நடைபெற்று வந்த அந்த முயற்சியிலேயே மையமாகிக் கொண்டது. இதன் காரணமாக பல சக்தி வாய்ந்தவர்கள் அவசரமாக அசுர கடலுக்கு திரண்டனர். அதே நேரத்தில் பனிராணி அத்வைத நிலையை அடைவதில் வெற்றி பெற்றாளா இல்லையா என்பதை பார்க்க அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். இதன் விளைவாக அசுர கடல் மக்களால் நிரம்பி வழிந்தது. ஒவ்வொரு தீவிலும் நிற்பதற்கே இடமில்லாமல் போனது. அப்போது வானத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான வட்டத்தை அவர்கள் அனைவரும் உற்று பார்த்தனர். அதோடு அங்கிருந்த ஒவ்வொரு கண்களிலும் கவலையும் பதட்டமும் தெளிவாக காணப்பட்டது. அதே நேரத்தில் அதன் மையத்தில் இருந்த பனிச்சிலை எந்த அசைவையும் காட்டவில்லை. மாறாக அது இடையராது எல்லா சக்திகளையும் அமைதியாக உறிஞ்சிக் கொண்டிருந்தது. இந்த காட்சி மக்களின் கவலையை மேலும் அதிகரித்தது. ஆனால் அவர்களால் காத்திருப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அதைத் தொடர்ந்து காலம் மேலும் நகர்ந்து 6 மாதங்கள் அமைதியாக கடந்தன. அசுரக்கடல் தொடர்ந்து கொந்தளிப்பில் இருந்தாலும் பவேரியா நகரம் மட்டும் அமைதியாகவே இருந்தது. அந்த நகரத்தின் பின்னால் இருந்த குன்றின் அருகே நின்றிருந்த சிலர் கடந்த 6 மாதங்களில் ஜெயசமரனின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனித்தனர். ஆரம்பத்தில் அவனது உடல் மிக வேகமாக முதுமையடைந்து கொண்டிருந்தது. அதோடு அவன் உயிரிழக்கும் தருவாயில் இருப்பது போல தோன்றியது. இந்த மாற்றம் அனைவரையும் பீதியடையச் செய்தது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு எதிர்பாராத விதமாக ஜெயசமரன் மீண்டும் இளமையாக மாறத் தொடங்கினான். இந்த நிலை தொடர்ந்தபடி மேலும் 5 மாதங்கள் கடந்தன. காலம் மேலும் நகர்ந்தபோது உலகம் முழுவதும் பீதி உச்சத்தை எட்டியது. மக்கள் தங்கள் வேலைகளை நிறுத்திவிட்டு அனைவரும் அசுர கடலுக்கு சென்று திரண்டனர். அப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் வெறித்தனமாக அந்த பனிச்சிலையின் மீது நிலைத்திருந்தது. பலர் மண்டியிட்டு தங்கள் உயிர்களை காப்பாற்றும்படி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தனர். அந்த நேரத்தில் இன்னும் சிறிது நேரமே மீதி இருந்த நிலையில் விண்வெளி வலை கிட்டத்தட்ட முழுமையாக திறந்தது. அதனால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அடிமைகளின் தலைவன் மீண்டும் அக்னி சரிதாவின் மீது இறங்க தயாராக இருந்தான். இதற்கிடையில் அசுர கடலில் இருந்தவர்கள் வானத்தில் மெதுவாக இருள் சூழ்வதை பார்த்தனர். அது அடிமைகளின் தலைவன் வரப்போவதற்கான அறிகுறியாக இருந்தது. இதனால் மக்களின் கண்களில் மரண பயம் தோன்றியது. சிலரின் முகங்களில் கோபமும் வெளிப்பட்டது. ஏனெனில் அவர்கள் கடந்த 1 வருடமாக இதற்காக காத்திருந்தனர். இருந்தாலும் அனைத்து வீரர்களின் சக்திகளும் மெதுவாக தீர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்திருந்த அற்புதம் இன்னும் நிகழவில்லை. அந்த நேரத்தில் மக்கள் திடீரென ஏதோ ஒன்றை உணர்ந்தனர். பிறகு உடனே அனைவரும் வானத்தை நோக்கி பார்த்தபடி, அங்க பாருங்க, என்ன அது என்று கூச்சலிட்டனர். மக்கள் பார்த்து கொண்டிருக்க இருளுடன் சேர்ந்து எண்ணற்ற அரக்க சக்திகள் உலகிற்குள் நுழையத் தொடங்கின. அவை மிகவும் ஆபத்தானவையாக இருந்தன. அவற்றின் முன் சூரியன் கூட ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை உருவானது. பின்னர் இறுதியாக அடிமைகளின் தலைவன் அந்த வலையை முழுமையாக அகற்றி விண்வெளியிலிருந்து அக்னி சரிதத்தை நோக்கி பார்த்தான். அவனது பார்வையில் மக்கள் தங்கள் மிக மோசமான கனவுகளிலும் காணாத கொடூரம் பிரதிபலித்தது. அந்த அரக்க சக்திகள் அங்கிருந்த அனைவரின் உடல்களையும் பயத்தில் உறைய வைத்தன. அவனை பார்த்து பலர் நடுங்கிக் கொண்டிருந்தனர். அதோடு பயத்தின் காரணமாக அவர்களின் முகங்கள் வெளிரி போயின. பின்னர் அடிமைகளின் தலைவன் உலகத்தை சுற்றி பார்த்தபோது அவனது பார்வை அந்த பனிச்சிலையின் மீது நின்றது. அதில் அவன் ஒரு பரிச்சயமான சக்தியை உணர்ந்தான். அதே நேரத்தில் மக்கள் பீதியுடன், இந்த அரக்கன் என்ன பண்ண முயற்சிக்கிறா என்று கூச்சலிட்டனர். ஆனால் அடுத்த கணம் கொடூரமான அரக்க சக்திகள் சுற்றிலும் திரளத் தொடங்கி அவை உடனடியாக ஒரு பிரம்மாண்டமான கையாக உருவெடுத்தன. அந்த கை மிக பெரியதாக இருந்தது. அதோடு முழு உலகத்தையும் அழிக்கும் சக்தி அதில் இருந்தது. பின்னர் அந்த கை முன்னோக்கி பாய்ந்து அந்த கோலத்தின் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்கியது. அதை பார்க்கும்போது தற்போது அத்வைத நிலையை அடைய போராடி கொண்டிருந்த பனிராணியை அழிக்கவே அந்த அரக்கன் விரும்பினான் என்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் மனிதகுலத்தின் கடைசி நம்பிக்கை அவள்தான் என்றும் அவளை அழிப்பது உலகை கைப்பற்றுவதற்கான முக்கியமான படி என்றும் அவன் அறிந்திருந்தான். மேலும் வேறு யாரையும் குறியீடுகளின் மூதாதையராக உருவாக அவன் அனுமதிக்க மாட்டான் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அப்போது எண்ணற்ற மக்கள் பீதியுடன், அவன் பனிராணியை தாக்க போறான், நாம எப்படியாவது அவனை தடுத்தாகணும் என்று கூச்சலிட்டனர். அப்போது அங்கிருந்த அனைவரின் கண்களும் சிவந்தன. ஏனெனில் பனிராணிக்கு ஏதாவது நேர்ந்தால் அனைவரின் உயிர் பிழைக்கும் நம்பிக்கையும் மறைந்துவிடும். அதனால்
பல சக்தி வாய்ந்த வீரர்கள் தங்கள் முழு பலத்தையும் வெளிப்படுத்தி அந்த அரக்க கையுடன் மோதத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அந்த மாபெரும் கையை தாக்கினர். ஆனால் அவர்களால் அதற்கு எந்த தீங்கும் செய்ய முடியவில்லை. அந்த கை தடையின்றி முன்னேறி இறுதியில் அந்த பிரம்மாண்டமான வட்டத்துடன் மோதியது. அதே நேரத்தில் அந்த அளவற்ற சக்தி வாய்ந்த வட்டம் மாபெரும் அரக்கனின் கைக்கு எதிராக ஒரு நொடியிலேயே நொறுங்கியது. உடனே அவதார் நிலை வீரர்கள் அனைவரும் இரத்த வாந்தி எடுத்தபடியே கீழே விழுந்தனர். அந்த தருணத்தில் மகாஞானிகள் அனைவரும் தங்கள் கண்களை திறந்து எந்த விலையை கொடுத்தாவது அதை தடுத்து நிறுத்துங்க என்று கத்தினர். இதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் கை முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினர். உடனே அவர்களின் உடல்களிலிருந்து அளவற்ற சக்தி மெதுவாக வெளிப்பட்டு அந்த மாபெரும் கையை தடுத்து நிறுத்த முயன்றது. முதலில் அந்த சக்திகள் ஒன்றாக இணைந்து பிரகாசமான ஒளியாக மாறின. பின்னர் அந்த ஒளி மெதுவாக ஒரு பண்டைய உடலாக உருமாறியது. அதைத் தொடர்ந்து அந்த பண்டைய உடல் பனிராணியை பாதுகாக்கும் நோக்கில் அமைதியாக அவள் முன் நின்றது. அதே நேரத்தில் அடிமைகளின் தலைவனின் கை முன்னேறி வந்து அந்த பண்டைய உடலுடன் மோதியது. ஒரு கணம் அந்த கை நின்றது போல தோன்றியது. ஆனால் அந்த பண்டைய உடலால் சிறிய நேரம் மட்டுமே அந்த கையை தடுத்து நிறுத்த முடிந்தது. அடுத்த கணத்தில் அது பிளவுகளாக உடைந்து வெடித்து சிதறியது. உடனே அனைத்து பண்டைய மகாஞானிகளின் மூக்கிலிருந்தும் இரத்தம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. அதை பார்க்கும்போது அடிமைகளின் தலைவனுக்கு எதிராக யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பது அனைவருக்கும் தெளிவானது. அதே நேரத்தில் அந்த வெடிப்பின் அதிர்வால் பண்டைய மகாஞானிகளில் ஒருவர் இரத்தத்தை கக்கிக் கொண்டு வானத்திலிருந்து நேராக கடலுக்குள் விழுந்தார். அவர் கீழே விழும்போது அரக்கனின் கை மீண்டும் முன்னேறி வந்து பனிச்சிலையை தாக்குவதை அனைவரும் தெளிவாக கண்டனர். அந்த கணத்தில் அனைவரின் மனதிலும் அப்படின்னா இதுதான் நம்ம உலகத்தோட முடிவா என்ற கேள்வி எழுந்தது. அத்தியாயம் 2113. அந்த ஒரு கணத்தில் இதயங்களில் இருந்த கடைசி நம்பிக்கை ஒளி அணைந்து போகும் தருவாயில் இருந்தது. பலர் மரணத்திற்காக தங்களை தயார்படுத்த தொடங்கினர். ஆனால் அதே நேரத்தில் பரவியிருந்த அமைதிக்குள் பனிச்சிலையில் ஒரு மெல்லிய விரிசல் உருவாகத் தொடங்கியது. அந்த விரிசல் மெதுவாக பெரிதாகி திடீரென முழு பனியையும் உடைத்தது. அதனுடன் 1 வருடத்திற்கு முன்பு இதே நிலையில் காணப்பட்ட அந்த பெண் அனைவருக்கும் முன்பாக தோன்றினாள். அப்போது அவளது உடலிலிருந்து வெளிப்பட்ட பிரகாசமான நீல ஒளி முன்னேறி வந்த அடிமைகளின் தலைவனின் கையை தடுத்து நிறுத்தியது. அதோடு சில கணங்களுக்கு பிறகு அந்த பனி சக்தி அரக்கனின் கையை தாக்கத் தொடங்கியது. அதன் விளைவாக அந்த கை மெதுவாக பின்வாங்கியது. இந்த காட்சியை கண்ட அனைவரும் வியப்புடன், பனிராணி விழிச்சுக்கிட்டா அப்படின்னா அவ எடுத்த முயற்சி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தமா என்று கூச்சலிட்டனர். அதே நேரத்தில் அவர்கள் அனைவரின் ஒன்றிணைந்த சக்திகளாலும் தடுக்க முடியாத கையை அந்த நீல ஒளி தடுத்து நிறுத்தியதை மக்கள் தெளிவாக கண்டனர். அதனால் அசுர கடலில் குழப்பம் ஏற்பட்டு மக்களின் முகங்களில் அளவற்ற மகிழ்ச்சி மலர்ந்தது. மீண்டும் நம்பிக்கை உயிர்த்தெழுந்ததால் அனைவரும் உற்சாகமாக கூச்சலிட்டனர். இதற்கிடையில் பனிராணி மெதுவாக எழுந்து நின்றாள். அப்போது அவளது உடலிலிருந்து அளவற்ற பனி சக்திகள் பரவத் தொடங்கின. பிறகு அந்த சக்தி முழு கடலையும் பனியாக மாற்றியது. மேலும் அந்த பனி ஆயிரக்கணக்கான கல் தொலைவு தூரம் பரவியது. அங்கிருந்த எண்ணற்ற மக்கள் அவளது சக்தி அதிகரிப்பதை பார்த்தபோது அவர்களின் மகிழ்ச்சி மேலும் பெருகியது. அதைத் தொடர்ந்து பனிராணி வேகமாக முன்னேறி அடிமைகளின் தலைவனின் கையில் மோதினாள். அந்த ஒரு கணம் உலகமே அழியப் போவது போல தோன்றியது. ஆனால் அடுத்த கணத்தில் அந்த கை மெதுவாக பின்வாங்க தொடங்கியது. அதே நேரத்தில் அதன் மேல் மெல்லிய பனிப்படலம் தோன்றி சில கணங்களுக்குள் அந்த கை முழுவதும் பனியில் உறைந்து போனது. பின்னர் அந்த அடிமைகளின் தலைவனின் கை நடுங்கத் தொடங்கி பீதியுடன் அது மீண்டும் அரக்க சக்திகளாக மாறி மறைந்தது. உடனே ஒரு பயங்கரமான அரக்க குரல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்து, உன் உடம்புல இருந்து அந்த அத்வைத சக்தி அப்படியே பீறிட்டு வருது. ஆனா உன் முன்னோர்களோட ஒப்பிடும்போது நீ ஒண்ணுமே இல்ல. என்ன இத்தனை 1000 வருஷத்துல இந்த உலகத்துல உன்னை மிஞ்ச ஆள் இல்லைன்னு உனக்கு தலைகணமா? இன்னும் 1 மாசத்துல எங்க தலைவர் நேர்லயே இங்க வருவாரு. அன்னைக்கு தான் இந்த பூமியில உன்னோட கடைசி நாளா இருக்கும் என்று கேட்டது. அந்த குரலை கேட்டதும் எண்ணற்ற மக்கள் மௌனமாகினர். அவர்களின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் எங்கோ உள்ளார்ந்த நம்பிக்கை மெதுவாக எழுந்தது. ஏனெனில் பனிராணி உயிருடன் இருந்தாள். அப்போது தூரத்தில் நின்ற பனிராணி விண்வெளியை அமைதியாக பார்த்தாள். அங்கு அடிமைகளின் தலைவன் விடுவிக்கப்பட்டிருப்பதை அவள் உடனே உணர்ந்தாள். ஆனால் அடுத்த கணத்தில் அவள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அடிமைகளின் தலைவன் இப்ப விடுதலை ஆயிட்டான். ஆனா அவன் ஏன் 2 உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிளவை திறக்காம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான்? அதுவும் அக்னி சரிதாவுக்கு வந்து சேர 1 மாசம் ஆகும்னு சொல்றாங்க.
என்று கேட்டாள். இந்த எண்ணம் அவளது மனதில் தோன்றியவுடன் அவளது உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கி அவள் இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள். அந்த இரத்தம் நீல நிறத்தில் இருந்தது. பிறகு திடீரென்று அவளது உடல் பலவீனமடைந்து கட்டுப்பாட்டை இழந்தது. அதைத் தொடர்ந்து அனைவரின் கண் முன்பாகவே அவள் பின்னோக்கி பறந்தாள். அதோடு அவளது உடலிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வெகு தொலைவில் பவேரியாவின் ஒரு குன்றின் மீது அமர்ந்திருந்த ஜெயசமரன் தனது கண்களை மெதுவாக திறந்தான். அப்போது அவனைச் சூழ்ந்திருந்த வெள்ளி ஒளி அமைதியாக மறைந்து போனது. ஆனால் அசுர கடலில் பனிராணி தொடர்ந்து கீழே விழுந்து கொண்டிருந்தாள். பின்னர் அவளது கண்கள் மெதுவாக மூடிக்கொண்டன. தன் உடலின் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிலை அவளது முகத்தில் தெளிவாக பிரதிபலித்தது. அந்த காட்சி மீண்டும் அனைவரின் இதயங்களிலும் புதிய அச்சத்தை விதைத்தது. அதைத் தொடர்ந்து ஜரீனா வானத்திலிருந்து நேராக தரையை நோக்கி விழுந்து கொண்டிருந்தாள். சில கணங்களுக்கு பிறகு அவள் தரையை தொடவிருந்த அந்த நொடியில் ஒருவன் அவளை திடீரென பிடித்தான். உடனே பனிராணியின் கண்கள் லேசாக திறந்தன. அப்போது அவளால் ஒரு இளைஞனை சற்று மங்கலாக பார்க்க முடிந்தது. ஆனால் அவனது பரிச்சயமான வாசனையை உணர்ந்தவுடன் ஜரீனா மென்மையான குரலில், நீ நீ வந்துட்டியா சமரா என்று கேட்டாள். அப்போது அவளது வாயிலிருந்து நீல ரத்தம் வழிந்ததைக் கண்ட ஜெயசமரன் ஒரு கணம் பயந்தான். அதே நேரத்தில் பனிராணியின் சக்திகள் கணிசமாக அதிகரித்திருப்பதையும் அவன் உணர்ந்தான். அந்த உணர்வு அவனை, உன்னோட இந்த அதிகரித்த சக்திக்கு என்ன அர்த்தம்? நீ எடுத்த முயற்சி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தமா என்று கேட்க வைத்தது. அதற்கு ஜரீனா மென்மையாக, ஆமா, நான் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டேன். அப்புறம் நீயும் 3வது அவதார் சோதனையில் ஜெயிச்சிட்ட இல்லையா? என்னை மன்னிச்சிரு சமரா, நான் உன் கூட இல்லாம போயிட்டேன் என்றாள். இதற்கிடையில் ஜரீனா தன்னை எப்படியோ சுதாரித்துக் கொண்டு தடுமாறியபடி எழுந்து நிற்கத் தொடங்கினாள். அப்போது அவள் சுற்றிலும் கூடியிருந்த எண்ணற்ற மக்களை பார்த்து, இப்போதைக்கு நான் அத்வைத நிலையை அடையிறதுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கேன். ஆனா இன்னும் அதை முழுசா அடையல. அத்வைத நிலைக்கு ஒரு அரை அடி தூரத்தில் இருக்கேன்னு வேணா சொல்லலாம். ஆனா அப்படி இருந்தும் ஒரு உண்மையான அத்வைத சக்தியோட ஒப்பிடும்போது நான் ரொம்ப பின்னாடி தான் இருக்கேன். இப்ப என்கிட்ட இருக்கிற இந்த சக்தியை வச்சுக்கிட்டு என்னால் அடிமைகளின் தலைவனை எதிர்க்க முடியாது. அதே மாதிரி இன்னும் 1 மாசத்துல அவன் இங்க வரும்போது என்னால் அவனை தடுத்து நிறுத்த முடியாது என்றாள். அவள் வார்த்தைகள் முடிந்ததும் அசுர கடலில் இருந்த அனைவரும் அமைதியாகிவிட்டனர். ஏனெனில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஜரீனா இன்னும் அத்வைத நிலையை அடைய வெகு தொலைவில் இருப்பதை உணர்ந்த மக்கள் முகங்களில் உதவியற்ற நிலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்போது ஜரீனாவின் வார்த்தைகள் அவர்களின் முகங்களை வெளிரச் செய்தன. அதோடு உயிர் பிழைப்பதற்கான கடைசி நம்பிக்கையும் சிதைந்து விட்டது என்ற உணர்வு பரவியது. பனிராணி விழித்தெழுந்தபோது அவள் உண்மையில் வெற்றி பெற்றிருந்தாள். ஆனால் இவ்வளவு கடின உழைப்புக்கு பிறகும் அத்வைத நிலையிலிருந்து அவள் இன்னும் அரை அடி தூரத்தில் இருந்தாள். இந்த எண்ணம் அனைவரையும் பீதியடையச் செய்தது. பின்னர் மக்களிடையே மெதுவாக, நம்ம உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற நிஜமாவே யாராலையும் முடியாதா என்ற முணுமுணுப்பு பரவத் தொடங்கியது. அப்போது அவர்களின் முகங்களில் மரண பயம் தெளிவாக தெரிந்தது. பண்டைய மகாஞானிகள் கூட தங்கள் வாயிலிருந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டு வானத்தை நோக்கி பெருமூச்சு விட்டனர். அந்த நேரத்தில் ஜரீனாவின் நடுங்கும் உடலை கவனித்த ஜெயசமரன், நீ அத்வைத நிலையை அடையிறியோ இல்லையோ அது முக்கியம் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மற்றவங்களோட பலத்தையும் ஒன்னு திரட்டினா அந்த அடிமைகளின் தலைவனை எதிர்க்கிறது நமக்கு ஒன்னும் முடியாத காரியம் கிடையாது என்றான். ஏனெனில் இத்தனை மக்களின் நம்பிக்கையும் அவர்களின் உயிர்களுக்கான பொறுப்பும் ஜரீனாவின் தோள்களில் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பின் பாரம் ஒரு மலையை விட கனமாக இருந்தது. அது அவளுக்கு கணிசமான மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அப்போது ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட பனிராணியான ஜரீனா மெதுவாக புன்னகைத்து, உண்மையை சொன்னா என்னோட இந்த முயற்சியோட முடிவு இவ்வளவு மோசமா தான் இருக்கும்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். இந்த சக்திகள் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டுறதுனால மட்டும் ஒருத்தரால அத்வைத நிலையை அடைஞ்சிட முடியாது. அது மட்டும் இல்லாம இப்படி சக்திகளும் வலுக்கட்டாயமா ஏத்துறதுனால வர்ற விளைவுகள் ரொம்ப பயங்கரமானது. இனிமே நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால என்னைக்குமே அத்வைத நிலையை அடைய முடியாது. சொல்ல போனா இந்த நிலைக்கு கிட்ட வருவேன்னு தெரிஞ்சுதான் நான் இதை செஞ்சேன். இதையெல்லாம் எனக்கு முன்னாடியே தெளிவா தெரிஞ்சதுனாலதான் உன்னை இதை முயற்சி பண்ண நான் விடல. என்னை மன்னிச்சிடு சமரா, உன்னை மட்டம் தட்டணும்னு நான் நினைக்கல. இந்த அளவுக்கு ஒரு சக்தியை அடைய நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள். இதை சொல்லும் போதே ஜரீனாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அதோடு அவளது குரல் கரகரத்தது. பிறகு ஜெயசமரனை பார்த்தவுடன் அவளது உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்து அவள் சத்தமாக அழத் தொடங்கினாள். அந்த தருணத்தில் அவள் உலகை காப்பாற்றும் பனிராணியைப் போல தோன்றவில்லை. மாறாக உலகை காப்பாற்ற நிர்பந்திக்கப்பட்ட யாவர் பிரிவைச் சேர்ந்த ஒரு பெண்ணாகவே தோன்றினாள். அதை அமைதியாக கவனித்த ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, நீ சரியா என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற ஜரீனா என்று கேட்டான். அவனது கேள்வியால் ஜரீனா தனது கண்ணீரை துடைத்து
ஒரு கணம் தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு புன்னகைத்தாள். பின்னர் ஜெயசமரனை பார்த்து, சமரா, நீ இந்த உலகத்தோட 2வது குறியீடுகளின் மூதாதையரா மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது இந்த உலகத்தோட 2வது மாவீரனா என்றாள். அவள் இதை கூறியதும் ஜெயசமரன் திகைத்து போனான். அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய உண்மையை அவள் வெளிப்படுத்துவாள் என்று யாரும் எதிர்பார்க்காததால் அங்கு கூடியிருந்த எண்ணற்ற மக்கள் அனைவரும் ஜரீனாவையே உற்று பார்த்தனர். அதைத் தொடர்ந்து சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் அந்த அமைதியை உடைக்க முயன்றபடி ஜெயசமரன் மெதுவாக பேச்சை மாற்றி, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு ஜரீனா, கண்டிப்பா நான் அந்த வலிமையை அடைஞ்சு காட்டுவேன் என்றான். ஆனால் ஜரீனா எதுவும் பேசாமல் அவனை பார்த்தபடியே நின்றாள். அப்போது அவளது பார்வையில் சோர்வும் மறைக்கப்பட்ட வேதனையும் கலந்திருந்தது. பிறகு மெதுவாக மூச்சை இழுத்து, ஆனா நமக்கு நேரம் இல்லை சமரா, என்னை மன்னிச்சிடு. ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு உண்மையை நான் மறைச்சிட்டேன். நீ திரிலோக தாந்திரிகனா திரும்பி வரணும்னு தான் உன்னை அந்த பண்டைய குருகுலத்துக்கு நான் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை காப்பாத்தணுமேங்கிற எந்த பாரமும் இல்லாம நீ அந்த 3வது அவதார் சோதனையில ஜெயிக்கணும்னு நினைச்சேன். நீயும் ஜெயிச்சிட்ட. யாரும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தை காப்பாத்துற மொத்த பாரத்தையும் என் தலைமையில ஏத்திக்கிட்டேன் சமரா. இந்த பொய்களால நீ என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட அந்த வெறுப்புல நியாயம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா சமரா, நான் இந்த உலகத்தோட அடுத்த மாவீரன் ஆகணும்னு என் குரு என்னை தேர்ந்தெடுக்கல. அதுக்கு பதிலா தகுதியான ஒரு வீரன் அடுத்த மாவீரன் ஆகிறதுக்கு நான் உதவியா இருப்பேன்னு தெரிஞ்சுதான் என்னை மறுபிறவி எடுக்க வச்சாரு. இந்த உலகத்தை இன்னும் காப்பாற்ற முடியும். ஆனா அதுக்கு முதல்ல நான் அத்வைத நிலைக்கு 1/2 அடி தூரத்துல வரணும். அதை நான் இப்ப அடைஞ்சிட்டேன் என்றாள். இந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் உள்ளத்தை ஆழமாக தாக்கின. அவன் முகத்தில் ஒரே நேரத்தில் ஆச்சரியமும் கோபமும் தோன்றின. அதைத் தொடர்ந்து சில நொடிகள் அவன் அமைதியாக நின்றான். பின்னர் ஒரு சிறிய புன்னகையுடன், எனக்கு இந்த உலகத்தோட அடுத்த மாவீரன் ஆகணும்னு எந்த ஆசையும் இல்லை ஜரீனா. நான் ரொம்பவும் சுயநலமானவன். இந்த உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை காப்பாற்றணும், அவங்க கூடவே இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். நான் யாருக்காக வாழ்றேனோ அவங்க தான் எனக்கு உலகம். ஒருவேளை இந்த உலகத்தோட சேர்ந்து நானும் அழியணும்னு இருந்தா கூட என்னோட கடைசி நிமிடங்களை ஏன் ஆளுங்களோடவே இருந்து முடிச்சுக்கிறேன் என்றான். அந்த பதிலை கேட்டதும் ஜரீனாவின் முகத்தில் மறைந்திருந்த உணர்ச்சிகள் அனைத்தும் உடைந்து வெளிப்பட்டன. உடனே அவள் கண்களில் ஈரம் தேங்கியது. பின்னர் வேதனையான துடித்த குரலில், ஆனா நீ உயிரோடு இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் சமரா. நீ நல்லா வாழணும். ஒரு தடவை கூட நான் சொல்றதை உன்னால கேட்க முடியாதா? எனக்கும் புரியுது நிலைமை இப்படி ஆயிருக்க கூடாதுதான். எனக்கும் இதெல்லாம் இஷ்டம் இல்லை. ஆனா நமக்கு வேற வழி இல்லை சமரா. விதி நம்மளை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நாம இதை கடந்துதான் போகணும். எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டது. இதுல எதையும் மாத்த என் கையில ஒண்ணும் இல்லை. நான் உன்னை எப்படியாவது உயிரோட காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் சமரா என்றாள். அதன் பின் ஜரீனா மெதுவாக பின்வாங்க தொடங்கினாள். அப்போது அவளது ஒவ்வொரு அடியிலும் அவளது கூந்தலின் நீல நிறம் மெல்ல மெல்ல மாறி கருப்பானது. அதே நேரத்தில் அவளது கண்களும் நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்ததைப் போல கருமையாக மாறின. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் பனிராணியாக இருந்த உருவம் மறைந்து அவளது உண்மையான உருவம் வெளிப்பட்டது. ஜரீனா தனது இயல்பான உருவத்திற்கு திரும்பியதை பார்த்த பண்டைய மகா ஞானிகள் திகைத்து போனார்கள். அதே நேரத்தில் ஏதோ தவறாக நடக்கிறது என்பதை ஜெயசமரனும் உணர்ந்தான். அதனால் அவன் உடனடியாக ஜரீனாவை நோக்கி நகர முயன்றான். ஆனால் அவனை சுற்றியிருந்த காற்றே திடீரென உறைந்து போனது. பிறகு பனிக்கயிறுகள் அவனது உடலை சுற்றி இறுக்கமாக பிடித்தன. அதே நேரத்தில் அவனது கால்களின் கீழ் ஒரு பெரிய பனித்தாமரை மெதுவாக உருவாக தொடங்கியது. திரிலோக தாந்திரிகனாகவும் 3 அவதார் சோதனையில் தேர்ச்சி பெற்றவனாகவும் இருந்தாலும் அந்த சக்தி வாய்ந்த பிடியிலிருந்து விடுபடுவது ஜெயசமரனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அப்போது அவன் முகம் கோபத்தால் சிவந்தது. பின்னர் அவன் முழு வலிமையுடனும் போராடியபடி, ஜரீனா, நீ எந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்க நான் விடமாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எதையும் எடுத்துறாத. கவனமாயிரு ஜரீனா, போதும், நிறுத்து ஜரீனா என்று கத்தினார். ஆனால் ஜரீனா அமைதியாக அவனை பார்த்து கொண்டே புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் மறைந்திருந்த வலி மெதுவாக கரையத் தொடங்கியது. பின்னர் அவள் மெதுவாக தனது கண்களை மூடினாள். அத்தியாயம் 2114. அந்த நொடியில் ஜரீனாவின் நினைவுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி சென்றன. அங்கே பனி மூடிய மலையின் உச்சியில் ஒரு முதியவர் ஒரு சிறிய பெண்ணை கைகளில் தூக்கி கொண்டு வந்தார். பிறகு அவர் அவளை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று வளர்த்தார். அதைத் தொடர்ந்து காலம் கடந்தது. ஒரு நாள் அவர்கள் மீண்டும் அந்த பனி மூடிய மலையின் மேல் சென்றபோது அந்த முதியவர் அவளை மெதுவாக பார்த்து, தியா, உன் பலம் ரொம்ப பெருசு. நான் இல்லாதப்போ வருங்காலத்துல
இந்த உலகத்துக்கு நீ கண்டிப்பா தேவைப்படுவ. என்றார். இதை கேட்ட அந்த சிறுமி ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். பின்னர் அப்பாவியான குரலில், நீங்க போயிடுவீங்களா? ஆனா எங்க போவீங்க என்று கேட்டாள். அவளது அந்த வெள்ளந்தியான கேள்வியை கேட்டு அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே, நீ வளரும்போது இது உனக்கு புரியும் மகளே. ஆனா அந்த நேரத்துல உன்னோட முழு பலத்தையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டி இருக்கும். அப்படி செய்யறதுக்கு நீ ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த விலை உன்னோட உயிராவே கூட இருக்கலாம். சரியான நேரம் வரும்போது உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் யாருக்காக கொடுக்கலாம்னு உனக்கு தோணுதோ அப்ப நீ அதை செய்யணும். ஏன்னா நீ அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்தையும் இதுல வாழ்ற பல கோடி மக்களையும் காப்பாத்த முடியும் என்றார். ஆனால் அந்த சிறுமிக்கு அவர் வார்த்தைகளின் முழு அர்த்தமும் புரியவில்லை. அவள் சிறிது நேரம் யோசித்தாள். பின்னர் உடனே, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது? மற்றவங்களுக்காக நான் ஏன் உயிரை விடணும்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல என்றாள். அப்போது அந்த முதியவர் அவளை மெதுவாக பார்த்து புன்னகைத்தார். பின்னர் அமைதியான குரலில், அத நீ அந்த விதி கிட்டயே விட்டுறணும் மகளே. உன்னோட எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி ஒருத்தர் உனக்கு கிடைக்கலன்னா இந்த உலகத்துக்கு முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நான் சொன்னதை நீ அப்படியே விட்டுறலாம். ஆனா ஒருவேளை அப்படி ஒருத்தர் உனக்கு கிடைச்சிட்டா என்று நிறுத்தினார். அதை கேட்டதும் அந்த முதியவர் மெதுவாக புன்னகைத்து தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். அதே நேரத்தில் அந்த சிறுமி பணியை சேகரித்து அதிலிருந்து ஒரு மனித உருவை உருவாக்கத் தொடங்கினாள். அதோடு வாழ்க்கையை ஒருபோதும் வீணாக்க கூடாது என்ற உறுதி அவளுக்குள் மெதுவாக வேரூன்றியது. அதைத் தொடர்ந்து காலம் நகர்ந்தது. அந்த சிறுமி வளர்ந்து பணிராணியாக மாறினாள். அந்த பழைய நினைவு மீண்டும் மனதில் மிதந்தபோது அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அந்த கண்ணீருக்குள் ஒரு அமைதியான புன்னகையும் இருந்தது. பின்னர் உணர்ச்சியால் நடுங்கிய குரலில் அவள், குருவே, யாருக்காக என் உயிரையே கொடுக்கலாம்னு தோணுதோ அந்த ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நான் எடுத்த இந்த முடிவை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்றாள். அதோடு அவளது புன்னகை மெதுவாக விரிந்தது. ஆனால் கண்ணீர் மட்டும் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருந்தது. அதன்பின் மெதுவாக அவள் தனது கைகளால் ஒரு பண்டைய குறியீடை உருவாக்கத் தொடங்கினாள். உடனே அவளது உடல் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. பிறகு அந்த ஒளி மெதுவாக பெருகி சுற்றியிருந்த இடம் முழுவதையும் நிரப்பத் தொடங்கியது. அப்போது அவள் தனது குரலை உயர்த்தி, நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். என்னோட உடல், உயிர், ரத்தம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோ. வானத்திலையும் பூமியில இருக்கிற சக்திகளே, இங்க வாங்க. இங்க வந்து விதி சொல்லிக் கொடுத்த அந்த பண்டைய வழியை காட்டி இந்த உலகத்தை காப்பாத்துங்க என்றாள். அப்போது அவளது குரல் உலகம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த ஒலியை கேட்ட அனைவரும் தன்னிச்சையாக வானத்தை நோக்கி பார்த்தனர். அவள் மந்திரத்தை முடித்தவுடன் ஜரீனாவின் உடல் மெதுவாக நடுங்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் வானத்தின் ஒரு பகுதியில் திடீரென ஒரு திகைப்பூட்டும் ஒளி தோன்றியது. அது சாதாரண ஒளி அல்ல. மற்ற எந்த ஒளியாலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பிரகாசமாக அது இருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளியை நோக்கி ஜரீனாவின் பேரொளி நகரத் தொடங்கியது. பின்னர் அந்த ஒளி மெதுவாக கீழிறங்கி ஜெயசமரனின் காலடியில் இருந்த பனி தாமரையை ஊடுருவியது. இந்த மாற்றங்களை புரிந்து கொள்ள ஜெயசமரனுக்கு நேரமே இல்லை. அப்போது வலியிலும் குழப்பத்திலும் அவன் துடித்தான். உடனே அவன் கண்ணீருடன், வேண்டாம் ஜரீனா, வேண்டாம், இத பண்ணாத என்று அலறினான். ஆனால் அடுத்த நொடியில் நீல நிறச் சுடர் எரியத் தொடங்கியது. பின்னர் அந்த சுடர்கள் ஜரீனாவின் உடலை மெதுவாகச் சூழ்ந்தன. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனின் இதயம் துடித்தது. அப்போதுதான் ஜரீனா என்ன செய்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. தன்னை எரித்து கொண்டு அவள் தனது உயிரையே சக்தியாக மாற்றிக் கொண்டிருந்தாள். அந்த சக்தி ஜெயசமரனின் உடலுக்குள் நுழைந்து அவனை உலகின் மாவீரனான அத்வைத நிலைக்கு மாற்றப் போகிறது. ஆனால் அந்த மாற்றத்திற்கான விலை மிக கொடியது. ஏனெனில் அதற்காக ஜரீனா தனது உயிரையே தியாகம் செய்தாள். அந்த தருணத்தில் ஜெயசமரனுக்கு இன்னொரு உண்மை புரிந்தது. ஜரீனா அவனது சக்திகளை எடுத்தது அவள் அத்வைத நிலைக்கு மாறுவதற்காக அல்ல, இந்த மந்திரத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். அதோடு ஆரம்பத்திலிருந்தே ஜரீனா அவனை அத்வைத நிலைக்கு மாற்றத்தான் திட்டமிட்டிருந்தாள். அதை உணர்ந்த ஜெயசமரன் தப்பிக்க எண்ணற்ற முறை முயன்றான். அவன் உடலில் இருந்த அனைத்து பலத்தையும் பயன்படுத்தினான். அப்போது அவன் நரம்புகள் புடைத்தன. பிறகு அவன் உடல் முழுவதும் நடுங்கியது. ஆனாலும் அவனால் தப்பிக்க முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் விசித்திரமான அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் ஜெயசமரனின் அலறல்கள் மட்டுமே எதிரொலித்து, யாராவது அவளை நிறுத்துங்க, வேணாம் ஜரீனா, இப்படி பண்ணாத ஜரீனா என்று காயமடைந்த ஒரு மிருகத்தைப் போல அவன் அலறினான்.
அவனது கண்ணீர் நிற்கவே இல்லை. இந்த வேதனையான காட்சியை பார்த்த அக்னி மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் அமைதியாக நின்றனர். அவர்களின் முகங்கள் நிறம் மாறின. அவர்கள் முன்னேற முயன்றபோது ஜீவமரண மகாஞானி கையை உயர்த்தி அவர்களை தடுத்தாள். பிறகு சிவந்த கண்களுடன் அவள் அழுது கொண்டே, யாரும் முன்னாடி வராதீங்க, இது அவளோட முடிவு, அதனால இதுல யாரும் தலையிடக்கூடாது என்றாள். அதை கேட்ட அக்னி மகாஞானி கண்ணீருடன், அக்கா, ஏன் இதெல்லாம் இப்படி நடக்கணும் என்று கேட்டார். அதற்கு ஜீவமரண மகாஞானி கண்ணீரை துடைத்தபடி, நமக்கு வேற என்ன வழி இருக்கு? உலகத்தை காப்பாத்துறதுன்னு அவ்வளவு சாதாரண விஷயமா? அதனாலதான் யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா அத்வைத நிலையை அடைய முடியறதில்ல. ஏன்னா அந்த நிலையை அடையணும்னா ஒருத்தர் தன்னோட எல்லாத்தையும் தியாகம் பண்ணியே ஆகணும். சமரன் அத்வைத நிலைக்கு மாத்தணும்னு பனிராணி கூட எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. நாம இந்த மனித இனத்தை காப்பாத்தணும்னா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சில கசப்பான முடிவுகளை எடுத்துதான் ஆகணும் என்றாள். அந்த வார்த்தைகளுக்கு பிறகு அனைவரும் அமைதியாக நின்றனர். ஆனால் கண்ணீர் மட்டும் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. அவர்கள் பல போர்களை கண்டிருந்தனர், பல தோழர்களை இழந்திருந்தனர். இருந்தாலும் இந்த தருணம் அவர்களை உடைத்தது. அதே நேரத்தில் நீல நிறச் சுடர்கள் தொடர்ந்து தீவிரமடைந்தன. அதைத் தொடர்ந்து ஜரீனாவின் உருவம் மெதுவாக மறையத் தொடங்கியது. அந்த நொடியில் ஜரீனா ஜெயசமரனை பார்த்தாள். அப்போது அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல தப்பிக்க முயன்று கொண்டிருந்தான். பிறகு பெருமூச்சு விட்ட ஜரீனா, மன்னிச்சிரு நண்பா, எனக்கு இந்த உலகத்தை காப்பாத்தணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல. நான் ஒன்னும் பெரிய தியாகி ஆகணும்னு நினைக்கல. நீ உயிரோட இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். அன்போட இந்த அழகான உணர்வை எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சமரா. எனக்காக நீ விட்டுட்டு போற அந்த அழகான நினைவுகளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. காதலுக்கு முன்னாடி எல்லாமே தோத்து போயிடும்னு நீ எனக்கு புரிய வச்சுட்ட. அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டல்ல, நான் பனிராணியா இல்ல ஜரீனாவான்னு. முட்டாளே, நான் என்னைக்குமே அந்த பனிராணியா இருந்ததே இல்ல. நான் எப்பவுமே உன்னோட ஜரீனா மட்டும்தான், என்னைக்குமே உன்னோடவள் தான் என்று தனது கடைசி வார்த்தைகளை சொன்னாள். பிறகு அவளது குரல் மெதுவாக மறைந்தது. அதனுடன் நீல நிறச் சுடர்கள் மேலும் தீவிரமடைந்தன. அடுத்த கணம் அவளது உருவம் முழுவதும் ஒளிக்குள் கரைந்து மறைந்தது. அந்த நொடியில் ஜெயசமரனின் இதயம் உடைந்தது. வலியால் துடித்த அவன் சத்தமாக, ஜரீனா இல்ல, ஜரீனா என்று அலறினான். அந்த வேதனை கூச்சல் தூரத்தில் இருந்தவர்களுக்கும் தெளிவாக கேட்கும் அளவுக்கு பரவியது. அவனது குரலில் மறைந்திருந்த வலியும் உதவியற்ற நிலையும் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது. பலர் அந்த காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதனர். இதற்கிடையில் அவனது காலடியில் இருந்த பனித்தாமரையிலிருந்து திடீரென ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு ஜெயசமரனை முழுவதும் மறைத்தது. அந்த கண் கூசும் மின்னலில் அவன் மெதுவாக சுயநினைவை இழந்து மயங்கி விழுந்தான். அவன் கண்கள் மூடுவதற்கு முன்பு முகத்தில் புன்னகையுடன் இருந்த ஜரீனாவை அவன் கண்டான். அந்த புன்னகை இந்த துன்ப நிகழ்விற்கு வெகு காலத்திற்கு முன்பு யாவர் பிரிவில் அவள் முகத்தில் இருந்த அதே புன்னகையை நினைவூட்டியது. பின்னர் ஜெயசமரனை சுற்றி இருள் சூழ்ந்தது. ஆனால் அந்த இருளின் நடுவே சக்தி வாய்ந்த சுழல் காற்றுகள் அவன் அருகில் இருப்பதை அவனது ஆன்மா உணர்ந்தது. அவை அளவற்ற அவதார் சக்திகளால் நிரம்பியிருந்தன. அவற்றின் வலிமை 3 அவதார் சோதனைகளின் வலிமையையும் மிஞ்சியதாக இருந்தது. இறுதியில் ஜெயசமரன் மீண்டும் சுய நினைவை பெற்றான். ஆனால் ஏனோ அவனது மனதில் இருந்த பழைய நினைவுகள் மங்கியிருந்தன. அதே நேரத்தில் அவன் அசுர கடலின் வானத்தில் இல்லாமல் பவேரியா நகரத்தில் இருப்பதை உணர்ந்தான். அது மறுபிறவி எடுத்தது போன்ற உணர்வை அளித்தது. முந்தைய பிறவியில் தன் தந்தைக்கு நீதி கிடைக்க அவன் கடுமையாக உழைத்திருந்தான். ஆனால் இந்த பிறவியில் அவனிடம் அந்த பண்டைய கற்களும் இல்லை, நீண்ட பயணங்களின் மூலம் வலிமை பெறும் வாய்ப்பும் இல்லை. ஜெயந்தன் குடும்பத்தின் மிகவும் நம்பிக்கைக்குரிய வீரனான கிருபனை ஒழித்து தன் தந்தைக்காக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்குள் வலுவாக இருந்தது. அந்த பழிவாங்கும் எண்ணம் ஜெயந்தன் குடும்பத்தில் இருந்த காலத்திலிருந்தே கிருபனின் மீது நீண்டு பின்னர் அந்த குடும்பத்திற்கே மலை போன்ற துன்பங்களை ஏற்படுத்தியது. அப்போது பவேரியா நகரம் முழுவதும் இரத்தத்தால் நிரம்பியிருந்தது. பல கட்டிடங்கள் தீக்கிரையாகி புகை எழுந்தன. அந்த குழப்பத்தின் நடுவே ஜெயந்தன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வீரன் ஜெயசமரனின் தாயின் வயிற்றிலிருந்து வாளை உருவி அவளது உடலை தரையில் வீசினான். இரத்தத்தில் நனைந்திருந்த அந்த வீரன் அப்போது ஜெயசமரன் அங்கே நிற்பதை கவனித்தான். இரத்தம் படிந்த கையால் தனது முகத்தை துடைத்தபடி அவன் ஜெயசமரனை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் வேதனையுடன் அம்மா என்று கதறினான். பின்னர் அவனது தாய் இறுதி மூச்சை இழுத்தபடி, சமரா, இங்கிருந்து எப்படியாவது ஓடிடு மகனே என்றாள்.
உயரமாக இருந்த அந்த இளைஞன் மெதுவாக அங்கே வந்தான். அவனது வாளில் ஜெயசமரன் குடும்பத்தினரின் ரத்தம் படிந்திருந்தது. அவன் கேலியுடன், "என கொன்னு பழி வாங்கணும்னு துடிச்ச அந்த சமரன் நீதானா?" என்றான். அந்த சிரிப்பு ஜெயசமரனை எளிதில் நசுக்கக்கூடிய ஒரு எறும்பை போல அவனை சிறுமைப்படுத்தியது. அதையெல்லாம் பார்த்து ஜெயசமரனின் கண்கள் இரத்தச் சிவப்பாக மாறின. கோபத்தில் அவன் பற்களை கடித்தபடியே, "உங்க ஒவ்வொருத்தனையும் நான் கொடூரமா கொல்லுவேன்" என்று கத்தினான். பிறகு அவன் உடனே வேகமாக கிருபனை நோக்கி ஓடினான். ஆனால் கிருபனின் முகத்தில் ஏளன புன்னகை மட்டும் இருந்தது. அந்த புன்னகையுடன் அவன், "எங்கேயோ தூரத்து சொந்தத்திலிருந்து வந்த ஒரு நாய் நீ. உனக்கு மேலே யாரு கீழே யாருன்னு கூட வித்தியாசம் தெரியாதா? உன்னால என்ன பண்ண முடியும்? உன் குடும்பத்தை எப்படி அடியோட அழிச்சேனோ அதே மாதிரி இப்போ உன்னையும் இல்லாம பண்ணிடுறேன்" என்றான். அடுத்த கணம் ஒரு வாள் பெரும் சக்தியுடன் ஜெயசமரனின் கழுத்தில் பாய்ந்தது. உடனே அவனது கழுத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து தனது தொண்டையை பிடித்தபடி அவன் தரையில் விழுந்தான். அப்போது அவனது உடல் முழுவதும் அந்த சொந்த இரத்தத்தில் நனைந்திருந்தது. பார்வை மங்கத் தொடங்கிய போது அருகில் ஜெயதீபன், ஜெய ஆதித்யரன் மற்றும் அவனது தாயின் உடல்கள் கிடப்பதைக் கண்டான். பின்னர் மெதுவாக இருள் அவனது பார்வையை மூடியது. ஜெயசமரன் உயிரை இழந்தான். ஆனால் அடுத்த முறை கண்களை திறந்தபோது அவன் மறுபிறவி எடுத்திருப்பதை உணர்ந்தான். இந்த வாழ்க்கையில் அவனுக்கும் கிருபனுக்கும் இடையில் எந்த பகையும் இல்லை. மாறாக அவன் ஜெயந்தன் குடும்பத்தில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்தான். அவனது திறமைகளால் ஜெயந்தன் குடும்பம் பேரரசு முழுவதிலும் சக்தி வாய்ந்த குழுவாக உயர்ந்தது. இந்த பிறவியில் ஆரண்யாவோ ஜரினாவோ இல்லை. இறுதியில் ஜெயசமரன் முதுமையால் இறந்தான். கண்கள் மூடுவதற்கு முன்பு வாழ்க்கையில் ஏதோ முக்கியமானதை இழந்த உணர்வு மட்டும் அவனை விட்டு அகலவில்லை. இப்படியாக மறுபிறவி சக்கரம் முடிவில்லாமல் சுழன்றது. பல பிறவிகளை வாழ்ந்ததால் சமரன் ஜெயந்தன் என்ற அடையாளமே மங்கத் தொடங்கியது. எண்ணற்ற பிறவிகளில் அவன் வெவ்வேறு வாழ்க்கைகளை அனுபவித்தான். ஒரு பிறவியில் ஆரண்யாவை சந்தித்தான். ஆனால் ஒருபோதும் அவளிடம் பேசவில்லை. மற்றொரு பிறவியில் எதையும் சாதிக்காத ஒரு சாதாரண வீரனாகவே வாழ்ந்தான். அதைத் தொடர்ந்து காலம் நகர்ந்தது. புரிதல் மாறியது. வாழ்க்கைகள் தொடர்ந்தன. இறுதியில் ஒரு பிறவியில் அவன் யாவர் பிரிவின் வீரனானான். அங்கே ஜரினா என்ற அழகிய பெண்ணை மீண்டும் கண்டான். அந்த பிறவியிலும் ஜரினா யாவர் பிரிவின் இளவரசியாகவே இருந்தாள். அவளுக்கு தகுதியானவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜெயசமரன் கடுமையாக உழைத்தான். பிறகு மெதுவாக அவன் யாவர் பிரிவின் மிகவும் திறமையான வீரர்களில் ஒருவனாக உயர்ந்தான். காலம் கடந்தது. இறுதியில் அந்த பிரிவு முழுவதும் ஜரினா மற்றும் சமரன் ஜெயந்தன் என்ற 2 பெயர்கள் மட்டுமே எதிரொலித்தன. அவர்கள் ஒன்றாக பயிற்சி செய்தனர். பல சவால்களை ஒன்றாக எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தனர். அந்த நாட்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் யாவர் பிரிவு முழுவதும் கொண்டாட்ட மனநிலையில் இருந்தது. அத்தியாயம் 2115. ஜெயசமரன் மற்றும் ஜரினாவின் திருமணத்திற்காக அழகான திருமண பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. எல்லோரின் முகங்களிலும் மகிழ்ச்சி தெரிந்தது. ஜெயசமரன் புன்னகையுடன் ஜரினாவை உற்று பார்த்தான். அவளும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் அந்த நிமிடத்தில் எதுவும் தெரியாமல் ஜெயசமரனின் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி மெதுவாக எழுந்தது. அதோடு அவனது புன்னகை ஒரு கணம் மறைந்தது. அதை ஜரினா கவனித்தாள். ஆனால் ஜெயசமரன் உடனே மீண்டும் புன்னகைத்தான். அதனால் அந்த நிமிடம் அமைதியாக கடந்து போனது. திருமணம் நிறைவடைந்த பிறகு அறையில் அமைதியாக அமர்ந்திருந்த ஜரினா ஜெயசமரனை பார்த்து, "சமரா, என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா நீ?" என்று மெதுவாக கேட்டாள். அதற்கு பதிலாக ஜெயசமரன் அவளை அணைத்து மெதுவாக புன்னகைத்து, "ஜரினா, நான் சத்தியம் பண்றேன், உன்னை எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன்" என்றான். அதன் பிறகு காலம் நகர்ந்தது. அவர்கள் திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு நாள் அவர்கள் இருவரும் மலை அருகே அமைதியாக அமர்ந்திருந்தனர். அப்போது ஜெயசமரனின் முகத்தில் இருந்த புன்னகை வழக்கம் போல இல்லை என்பதை ஜரினா கவனித்தாள். பிறகு அவள் மெதுவாக அவனை பார்த்து, "கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இந்த விஷயத்தை பேசாம தவிர்த்துக்கிட்டே இருக்க சமரா. என்கிட்ட உண்மையை சொல்லு. என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு ஆனா சொல்ல தயங்குற விஷயம் ஏதாவது இருக்கா? உன்னை பத்தி உனக்கே புரியலையா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்பவே மாறிட்ட. நான் ஒன்னும் நீ கெட்டவனாயிட்டேன்னு சொல்லல. சொல்லப்போனா என்னை முன்ன விட ரொம்ப நல்லா பாத்துக்கிற. நம்ம கல்யாணத்திலிருந்து என்னை எங்க தொலைச்சிருவியோன்னு நீ பயப்படுற மாதிரியே இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது என்கிட்ட நீ எதையோ மறைக்கிறன்னு தோணுது. உண்மையை சொல்லு, என்ன விஷயம்?" என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் ஒரு கணம் மௌனமாக இருந்தான். பின்னர் தூரத்தில் இருந்த வானத்தை நோக்கி பார்த்தபடி மெதுவாக பேசத் தொடங்கி,
ஜரீனா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த கதையில சமரன் ஜெயந்தன்னு ஒரு பையன் இருக்கான். அப்புறம் ஜரீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா இந்த ஜரீனா அந்த காலத்து 8 மகாஞானிகள்ல ஒருத்தரோட மறுபிறவி. அதாவது பன்னிராணி. அப்புறம் இந்த கதையில உலகத்தையே அழிக்க நினைக்கிற அரக்கர்களும் இருக்காங்க. இந்த கதையில அவங்க 2 பேரும் அதிகமா பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து இருக்க கொஞ்ச நேரம் கூட கிடைக்காது. ஆனா அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற காதல் மட்டும் என்னைக்குமே உண்மையானதா இருக்கு. ஆனா கதையோட முடிவுல அவங்க நாம இப்ப இருக்கிற மாதிரி புருஷன் பொண்டாட்டியா மாறல. ஆனா அந்த ஜரீனா என்று சொல்லும்போது அவன் குரலில் ஒரு விசித்திரமான சோகமும் வலியும் கலந்திருந்தது. அப்போது ஜரீனா அமைதியாக அவனை பார்த்தாள். உடனே அவளது கண்கள் மெதுவாகச் சிவந்தன. பின்னர் ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு கதையின் மீதியை சொல்லத் தொடங்கினான். அந்த கதையில் ஜரீனா தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டாள். ஜெயசமரனை உலகின் மீட்பராக மாற்றுவதற்காக அவள் தன்னையே தியாகம் செய்தாள் என்று முடித்தான். கதையை முடித்தவுடன் ஜரீனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உணர்ச்சி வசப்பட்ட அவள் மெதுவாக, நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஜரீனா அந்த சமரன் பேச்சு அவ்வளவா கேட்கிற மாதிரி தெரியலையே. அவன் மேல அவனுக்கு சம கோவம் இருக்கும்ல சமரா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, ஆமா, கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து செத்து இருந்தா கூட அது ஒரு நல்ல கதையா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம உயிருக்கு உயிரான ஒருத்தர் இறந்துட்டா இன்னொருத்தர் அவங்க நினைவோடையும் அந்த வலியோடையும் தானே மிச்சம் இருக்கிற காலத்தை கழிக்கணும். இந்த வேதனைய யாராலும் தாங்கிக்க முடியாது ஜரீனா என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட ஜரீனா தனது கண்ணீரை துடைத்தாள். பின்னர் மெதுவாக, ஆனா சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல. அப்படிதானே சமரா? அந்த கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும். அந்த சமரம் பிரிவோட வலிய தாங்கிதான் ஆகணும். அதே மாதிரி அந்த ஜரீனாவும் அவளோட பொறுப்புகள் கொடுக்கிற பாரத்தை தாங்கிதான் ஆகணும் என்றாள். அதை கேட்ட ஜெயசமரன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டான். பின்னர் மெதுவாக மூச்சு விட்டு, ஆமா, அந்த சமரன் அந்த ஜரீனா மேல கோவப்படக்கூடாது. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வெறும் கதை தானே, நிஜம் இல்லையே. ஆனா இந்த கதை எப்படி என் மண்டைக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கே தெரியல என்றான். அதற்கு ஜரீனா எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவளது பெரிய கண்கள் ஜெயசமரனை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் அவள் கண்களில் கண்ணீர் ததும்பியது. பின்னர் மெதுவாக அவள் பேசத் தொடங்கி, சமரா, உண்மையை சொல்லணும்னா நாம மறுபிறவிகளோட பாதையில தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். உனக்கு இது வெறும் கதைதானா இல்ல நிஜமான்னு இன்னும் புரியலையா? சில விஷயங்கள் என்னைக்குமே மாறாது சமரா. ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்தாலும் சரி, ஒருவேளை நம்மளோட இந்த வாழ்க்கை நீ சொன்ன அந்த கதையோட மறுபிறவிதான் அப்படின்னா, நான் உன் கூடவே இங்கேயே எப்பவுமே தங்கிடணும்னு ஆசைப்படுறேன். அது உனக்கு சம்மதமா என்று கேட்டாள். இப்படி கேட்டவுடன் ஜரீனா ஜெயசமரனை கட்டிப்பிடித்தாள். பிறகு தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு மீண்டும், ஆனா உன் கதையில வர்ற அந்த ஜரீனாவை பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பொறாமையா இருக்குது சமரா. நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அவ தன்னைத்தானே தியாகம் பண்ணிட்டா இல்ல? அதுதானே உண்மையான காதல். நானும் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன். என்ன இருந்தாலும் நானும் ஜரீனா தானே. அந்த ஜரீனாவால உன்னை இன்னும் பலசாலியாக்க, இந்த உலகத்தை காப்பாத்த அவளை தியாகம் பண்ணிக்க முடிஞ்சப்ப என்னால மட்டும் எப்படி உன்னை இந்த மறுபிறவி வட்டத்துக்குள்ளேயே பூட்டி வைக்க முடியும்? உன்னோட தேவை இங்க இல்ல சமரா, அங்கதான் இருக்குது. எனக்கு உன் கூட இவ்வளவு காலம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையே போதும் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் அவளை அமைதியாக உற்று பார்த்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் 2 கதைகளிலும் வரும் ஜரீனா ஒருவரே என்பதை அவன் மெதுவாக உணர்ந்தான். அந்த அமைதிக்குள் ஜரீனா தனது கை பையிலிருந்து ஒரு வீணையை மெதுவாக எடுத்தாள். பிறகு புன்னகையுடன் அவள் அவனை பார்த்து, அந்த ஜரீனா சாகும்போது சமரனுக்காக எதை பண்ண முடியாம போச்சோ அதை இப்ப நான் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை அவனுக்காக பாடப் போறேன் என்று மெதுவாகச் சொன்னாள். அதன் பிறகு ஜரீனா மெதுவாக தனது கண்களை மூடினாள். அப்போது அவளது முகத்தில் அமைதியான புன்னகை மலர்ந்திருந்தது. பின்னர் அவள் தனது இனிய மென்மையான குரலில் பாடத் தொடங்கி, இந்த காலமோ மழையாக பொழியுது, என் இதயமோ உனக்காக பாடுது. உன் குறும்பான பேச்சும் மின்னல் விழிகளும் கிறங்க வைக்கும் உன் புன்னகையும் என் நினைவு பேழைக்குள் என்றும் வாழுமே. பசுமீனா நூலின் மென்மை போல உன் அடையாளம் என் ஆன்மாவில் பின்னி இருக்குமே. பகலிலும் இரவிலும் உன்னையே நினைப்பேன். உள்ளத்து உணர்வை உன்னிடம் சொல்ல வார்த்தைகள் ஏது? மொழிகள் போதுமா? சேருமிடம் எதுவாக இருந்தால் என்ன? உன்னோடு நடக்கும் இந்த பயணம் ஒரு அழகான சாக்குதானே. நீ என்னோடு இருந்தால் போதும் சமரா. வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் பேரழகு. மரணமும் கூட எனக்கு ஒரு கவிதைதான் என்று முடித்தாள். அந்த பாடல் மெதுவாக காற்றில் பரவிய போது
ஜெயசமரனின் கண்கள் தன்னிச்சையாக கண்ணீரால் நிரம்பின. அதே நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சுத்தியலால் மார்பில் அடிக்கப்பட்டது போல திடீரென ஒரு ஆழமான வலி அவனை தாக்கியது. அந்த உணர்வின் நடுவில் அவன் தனது உதடுகள் நடுங்கியபடி, இந்த பாட்டு இந்த பாட்டு என்று மெல்ல உளறினான். உடனே ஜெயசமரனின் உடல் திடீரென நடுங்கத் தொடங்கியது. அதோடு அவனது பார்வை மெதுவாக மங்கியது. அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான மறுபிறவிகளின் நினைவுகள் மின்னல் போல அவன் மனதில் தோன்றி மறைந்தன. மேலும் எண்ணற்ற பிறவிகளுக்கு பின்னோக்கி இழுக்கப்பட்டது போல அவன் தன்னை ஒரு மாபெரும் பனி தாமரையின் உள்ளே சிக்கியிருந்ததாக உணர்ந்தான். இதற்கிடையில் அங்கிருந்த எண்ணற்ற மக்கள் அந்த பெரும் ஒளி வீசும் பனித்தாமரைக்குள் இருந்த ஜெயசமரனை கவலையுடன் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். ஜரீனா தனது உயிரையே தியாகம் செய்து தனது சக்திகள் அனைத்தையும் ஜெயசமரனுக்கு அளித்திருந்ததால் அக்னிசரிதாவில் இருக்கும் எண்ணற்ற உயிர்களுக்கு அவனே கடைசி நம்பிக்கையாக மாறியிருந்தான். அதே நேரத்தில் மக்கள் அந்த பனித்தாமரையை அச்சத்துடனும் நம்பிக்கையுடனும் பார்த்து கொண்டிருக்க சுற்றிலும் இருள் மெதுவாக குவிந்தது. காலம் கணிசமாக கடந்து விட்டதையும் அடிமைகளின் தலைவன் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டதையும் அனைவரும் உணரத் தொடங்கினர். அந்த உணர்வு மக்களின் இதயங்களில் அச்சத்தை விதைத்தது. அதே நேரத்தில் விண்வெளியிலிருந்து நெருங்கி வந்த தீய சக்திகளை உணர்ந்த ஜீவ மரண மகாஞானி கூட பீதியடைந்தாள். அந்த நொடியில் அக்னி மகாஞானி கவலையுடன், அந்த அடிமைகளோட தலைவன் வர்ற நேரம் நெருங்கிருச்சு, ஆனா சமர அவன் இன்னும் முழிக்கவே இல்லையே என்றார். இதை கேட்டதும் ஜீவமரண மகாஞானியின் கண்களில் ஒரு உறுதியான நம்பிக்கை ஒளிர்ந்தது. பின்னர் அவள் மற்ற மகாஞானிகளை பார்த்து, அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தை காப்பாத்த நம்ம சகோதரி தன்னைத்தானே தியாகம் பண்ணி இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கா. அதனால என்ன நடந்தாலும் சரி, இதை நாம வீணாக்க கூடாது. அந்த அடிமைகளோட தலைவன் இங்க வந்த உடனே நம்ம முழு பலத்தையும் காட்டி அவன் மேல தாக்குதல் ஆரம்பிக்கலாம். எவ்வளவு நேரம் அவனை தடுத்து நிறுத்த முடியுமோ அவ்வளவு நேரம் நம்ம போராடுவோம் என்றாள். அந்த வார்த்தைகள் அனைவருக்கும் ஒரு தற்காலிக உறுதியை அளித்தன. அதனால் அக்னி மகாஞானியும் மற்ற பண்டைய மகாஞானிகளும் அமைதியாக தலையசைத்தனர். அதற்கிடையில் ஒரு பேரழிவின் நிழல் உலகம் முழுவதையும் மூடியது போல எல்லையற்ற அரக்க சக்திகள் வானம் முழுவதும் அலைமோதின. அப்போது காற்றில் ஒரு விசித்திரமான மூச்சு திணறல் பரவியது. அதே நேரத்தில் அங்கிருந்த ஒவ்வொரு உயிரினத்தின் ஆன்மாவும் நடுங்கியது. இதையெல்லாம் கண்ட அனைவரும் அக்னிசரிதாவின் வரலாற்றிலேயே மிகவும் அஞ்சத்தக்க அரக்கனான அடிமைகளின் தலைவன் இறுதியாக தனது முழு மூர்க்கத்துடனும் திரும்பிவிட்டான் என்பதை உணர்ந்தனர். அதே நேரத்தில் அவனது வருகை அந்த இடத்தையே அதிர வைத்தது. அவனது இருப்பால் அவனை சுற்றியிருந்த காற்று கூட நடுங்கியது. பிறகு வானத்தில் கருப்பு நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த தீப்பிழம்புகளுக்கு நடுவே 2 விஷம் தோய்ந்த இரத்தம் போன்ற சிவப்பு கண்கள் பிரகாசித்தன. அந்த கண்களில் அக்னிசரிதாவையே சாம்பலாக்கும் அளவிற்கு கொடிய வெறுப்பும் அழிவிற்கான வாக்குறுதியும் தெரிந்தன. அதைத் தொடர்ந்து அக்னிசரிதாவின் ஒவ்வொரு மூலையையும் ஒரு ஆபத்தான தேடுதலுடன் அவன் ஆராய்ந்தான். அதை பார்க்கும்போது அந்த தீய கண்கள் பனிராணியை தேடுவது போல இருந்தன. ஏனெனில் 1 மாதத்திற்கு முன்பு அவனது கொடூரத்தை எதிர்த்து நின்றது அந்த பனிராணிதான். ஆனால் பிரபஞ்சம் முழுவதிலும் தன்னை பின்வாங்கச் செய்த அந்த நபரை காண முடியாத போது அடிமைகளின் தலைவன் கடும் கோபத்தில் கத்தினான். ஆயிரக்கணக்கான அரக்கர்களின் ஆன்மாவையே உலுக்கும் அவனது ஆக்ரோஷமான அந்த அலறல் வானமெங்கும் எதிரொலித்தது. அப்போது அவனது பார்வை அசுர கடலின் ஒரு பகுதியின் மீது விழுந்தது. அங்கே ஒரு பழக்கமான அதே சமயம் மிகவும் ஆபத்தான சக்தி இருப்பதை அவன் உணர்ந்தான். அந்த சக்தியை உணர்ந்த அடிமைகளின் தலைவன் உடனே தனது மிகப்பெரிய அரக்க சக்திகளை அந்த திசையை நோக்கி அனுப்பத் தொடங்கினான். அந்த தாக்குதல் இரக்கமின்றி பனித்தாமரையை நோக்கி பாய்ந்தது. பிறகு அது மோதிய வேகத்தில் அங்கிருந்த அனைத்தும் சிதறின. அந்த நொடியில் அனைத்து பண்டைய மகாஞானிகளின் முகங்களும் மாறின. அவர்கள் உடனே தங்கள் சக்திகளை திரட்டி பனித்தாமரைக்கு முன் தோன்றினர். பின்னர் அவர்கள் தங்கள் ஆதி இரத்தத்தை எடுத்து தங்கள் சக்திகளுடன் இணைத்து தங்கள் தாக்குதல்களை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றினர். அதைத் தொடர்ந்து அவர்களின் சக்திகள் அனைத்தும் ஒன்றாக முன்னோக்கி பாய்ந்து பனித்தாமரையையும் ஜெயசமரனையும் பாதுகாக்கும் ஒரு மாபெரும் கவசமாக உருமாறின. அதே நேரத்தில் அந்த அரக்க சக்தி அவர்களின் கவசத்தை தாக்கியது. அது மோதிய உடனே ஒரு பேரழிவு நிறைந்த சக்தி அலை பரவி சுற்றியிருந்த வீரர்கள் வெகு தூரம் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 6 பண்டைய மகாஞானிகளின் சக்திகளால் உருவான அந்த மாபெரும் கவசம் மெதுவாக விரிசல் விடத் தொடங்கியது. பிறகு சில கணங்களில் அந்த விரிசல்கள் பரவி ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்புடன் கவசம் சிதறி நொறுங்கியது. அந்த கவசம் உடைந்த அதே நொடியில் அனைத்து மகாஞானிகளும் இரத்தம் கக்கியபடி பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டனர். அப்போது அவர்களின் முகங்கள் மிகவும் மெலிந்திருந்தன. அதோடு அவர்களின் சக்திகள் கிட்டத்தட்ட வற்றி போயிருந்தன. அதை பார்க்கும்போது அவர்களுக்கும் அடிமைகளின் தலைவனுக்கும் இடையே இருந்த வித்தியாசம்
இப்போது மிகவும் தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் கடுமையாக காயமடைந்திருந்த போதிலும் அவர்கள் அந்த தாக்குதலை தாங்கி நிற்க முடிந்தது. இதைக் கண்ட அடிமைகளின் தலைவன் தனது கொடூரமான கண்களில் பிசாசுத்தனமான ஒளியுடன் அடுத்த தாக்குதலுக்காக மீண்டும் தனது அரக்க சக்திகளை திரட்டத் தொடங்கினான். அதே நேரத்தில் அக்னி சரிதாவின் மீது மிகவும் அபாயகரமான அரக்க சக்திகள் இறங்க ஆரம்பித்தன. அழிவின் பயங்கரத்தை அனைவரும் தெளிவாக உணர முடிந்தது. அவர்கள் கண் முன்னே அக்னி சரிதாவை நடுங்கச் செய்யும் பெயரை கொண்ட அந்த பயங்கரமான அரக்கன் பேரழிவை ஏற்படுத்த தயாராக இருந்தான். அவனது சக்திகள் மெதுவாக முன்னோக்கி பாய்ந்து பனித்தாமரையை நோக்கி நேராகச் சென்றன. இதற்கிடையில் அசுர கடலில் இருந்த எண்ணற்ற வீரர்கள் பனித்தாமரைக்குள் இருந்த அந்த இளைஞன் தங்களுக்கு மட்டுமல்ல முழு மனித குலத்திற்குமான கடைசி நம்பிக்கை என்பதை உணர்ந்திருந்தனர். அதனால் அவனை பாதுகாப்பது மிக முக்கியமானதாக மாறியது. இந்த எண்ணத்துடன் வலிமை மிக்க வீரர்கள் அரக்க சக்திகளை நோக்கி பார்த்து அங்கிருந்த அனைவரிடமும் சத்தமாக, அக்னி சரிதா மக்களே, நாம ஒன்றிணைந்து தாக்குவோம் என்று கத்தினர். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.